வணக்கம். வணக்கம். வினைதீர்க்கும் விநாயகப் பெருமான் பாதம் பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனி பெயர்ச்சி 2025ல் சனி பெயர்ச்சி கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. மீனம் வீட்டில் 2.5 வருஷம் சனி பகவான் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா, இதில் எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா, மேச ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி பகவான் 50 மார்க்கு நல்ல பலன். ரிஷப ராசிக்கு 11ஆம் வீட்டில் சனி பகவான், இது 100 மார்க் நல்ல பலன். மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டில் சனி பகவான், இது 75 மார்க் நல்ல பலன். கடக ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான், இது 100 மார்க் நல்ல பலன். சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவான், இது 50 மார்க் நல்ல பலன். கன்னி ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி பகவான், இது 50 மார்க் நல்ல பலன். துலாம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான், இது 100 மார்க் நல்ல பலன். விருச்சிக ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான், இது 100 மார்க் நல்ல பலன். தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான், இது 75 மார்க் நல்ல பலன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மகர ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி பகவான், இது 100 மார்க் நல்ல பலன். கும்ப ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான், இது 50 மார்க் நல்ல பலன். அடுத்து பார்த்தீங்கன்னா, மீனம் வீட்டுக்கு 1ஆம் வீடு சனி பகவான், அதாவது சென்ம சனின்னு சொல்லுவாங்க, இது 50 மார்க் நல்ல பலன். சரியா? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய பிறப்பின் ஜாதகத்தில் சனி பகவான் ஏதோ ஒரு கட்டத்தில் இருக்கிறாரு. அவருடைய பார்வை 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை எல்லாமே நல்ல விதமான பார்வை கிடையாது. அதுல அது ஒரு கொடூர பார்வைன்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் அது எந்த வீட்டில் வேணாலும் பயணம் செய்யட்டும். கோச்சாரத்தில் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இந்த கோச்சாரத்தில் அவர் பார்க்கக்கூடிய பார்வை மிக சுபிட்சமா அவருடைய பார்வை நன்மையை மட்டுமே செய்யுமே தவிர தீமையை செய்யாது. அதாவது உங்க பிறப்பின் ஜாதகத்துல ஜாதக கட்டத்துல அந்த 12 கட்டத்துல எந்தெந்த வீடுகள்ல கிரகங்கள் இருக்குதோ அந்த கிரகங்களை எல்லாம் 3ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா, 10ஆம் பார்வையா சனி பகவான் பார்க்கும்போது அந்த அந்த கிரகத்தின் வழியான நன்மையை சனி பகவான் கொடுப்பாரு அப்படின்றது உண்மையிலும் உண்மை. என்னோட அனுபவத்துல நடந்த விஷயத்த நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம்.